இடமே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, ராமாயண மகாபாரதம் காவியங்கள் இருக்குல்ல, ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா ஊந்து திரிகிற பிள்ளைங்க, தவந்து திரிகிற பிள்ளைங்க, இதுதான் எடுத்துட்டீங்க இதை எடுத்துட்டீங்கன்னு தெரியுமா? தெரியாது. என்ன தெரியுமா இருந்தீங்க அன்னைக்கு பாருங்க, கடவுளாக தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா கூட மண்ணள்ளி வாய்க்குல போட்டுக்கிறாரா. அம்மா அப்ப அவங்க அம்மா யசோதை அந்த வாயை திறந்து பார்க்கும் போது 14 உலகமும் உள்ள தெரிஞ்சு இல்லையா? கதை நான் சொல்றேன், நான் எடுத்து சொல்றேன். இல்ல அப்ப எனக்கு தெரியாம நிக்கிறேனா? அப்படி இல்ல, 2 பேரும் கலந்து பேசினது தானே பேச்சு. நான் உன்ட கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீ என்ற கேள்வி கேட்க போறீங்களா? அப்ப வாயை திறந்து காமிச்சோன்னே உலகமே தெரிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா நீங்க வேற ஏதோ ஒரு முடிவு பண்ணி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா உண்டு. நான் வந்து வரும்போது என்ன சொன்னேன், அப்படி எதுக்கு நான் சீக்கிரமா முடிச்சேன், உங்களை சந்திக்கணும் தான். ஒரே ஒரு ஊர்ல இருக்கிற மண் எடுத்து பெத்தவங்களோ இல்ல யாரோ ஒரு பெண்களோ பிள்ளைகளுடைய வாயில வச்சு விடுவாங்களே, ஏன் எந்த ஊர்? என்ன கேள்வி கேட்கிறீங்க? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளைகள கிருஷ்ண பரமாத்மா மண்ணை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கே அவங்க அம்மா யசோதா இன்னைக்கு எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைக்கு வாய்க்குள்ள மண்ணு போயிருச்சு கல்லு போயிருச்சுன்னா எடுத்து தானே விடுவாங்க, கழுவி தானே விடுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்க மண் எடுத்து பெண்கள் பிள்ளைகளுக்கு வாயில தொட்டு வைப்பாங்க. எந்த ஊர்ல? அந்த அதத்தை உங்கள்ட்ட கேட்டாங்க, எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஓண்ட கேட்டா நீ ஏன்கிட்ட இல்ல எந்த ஊர்னு ஏன்ட்ட என்ன கேக்குற நீ? அப்ப அப்படிதானா? இவ்வளவு நேரம் வெத்து வேட்டா ஒண்ணு இல்ல, ஓராயிரம் இன்னைக்கு உண்டு விடிய விடிய பேசினாலும் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பிடிக்காம மாட்டேன். அதனாலதான் இந்த அண்ணே நம்ம அண்ணே பாண்டி என்னை பார்த்து போட்டு விட்டுருக்காரு போல ஆளு எங்கடுவா சண்டைகள் இருக்கிறதுக்கு. ஏங்க பெத்த தாயி பிள்ளைகளுக்கு மண்ணுகள்ல கொடுக்காம சாப்பிட விடாம தொட விடாம வச்சு பழக்குவாங்க. ஆனா தாய்மார்கள் ஒரு ஊர்ல மண்ணை எடுத்து பிள்ளைய நாக்கில வைக்கிறாங்களா? எந்த ஊரு? இந்த தானே இருக்கு. பின்னாடி எந்த ஊர்னே? இந்த பக்கம் இருக்கு. கம்பர் பிறந்தது தமிழ்நாடு, அதாவது உயர் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு முண்டாசு கட்டிய மூத்த புலவர் பாரதி சொன்னார் இல்லையா? கம்பர் தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு அம்மா தான் புதுசா. அப்படி அர்த்தம் இல்ல, அவர் பிறந்ததுனாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு பாரதியே சொல்லியிருக்கார். இன்றைக்கும் சோழவள நாட்டிலே தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவருக்கு மகனாக பிறந்தவர் கம்பர். அவருக்கு ஒரு மையம் பிறந்தார் அம்பிகாவதி. அந்த அம்பிகாவதிக்கு அமராவதி என்று சொல்லக்கூடிய குலோத்தங்க சோழனுடைய மகளுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால பிரச்சனை வந்துச்சு. குலோத்தங்க சோழன் அம்பிகாவதியை கொண்டு விட்டார். ஒரு சின்ன நிபந்தனை, அதெல்லாம் பெரிய கதை வேணாம், நமக்கு சுருக்கமாக உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அப்ப கொன்ற உடனே என்ன ஆகுது? கம்பருக்கும் குலோத்தங்க மன்னனுக்கும் முரண்பாடாகுது. அப்படி முரண்பாடாகி அவர் அங்க இருந்து வந்து நம்ம பகுதிக்கு வர்றார், நம்ம மண்ணுக்கு. அப்படி வந்து இங்கே தங்கியிருக்காரு. தங்கியிருந்தவருடைய இறுதி காலம் முடிந்து அவருடைய உடல் எங்க இருக்கு? அவருடைய சமாதி அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய எப்படி உயர்வான புலவரான கம்பர், அந்த கவி சக்கரவர்த்தி கம்பருடைய உடல் எங்க இருக்கு? நம்ம நாட்டரசன் கோட்டையில கருதிப்பட்டியில தான் அவருடைய சமாதி இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இப்போ என்ன நடைமுறைன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் குழந்தைகளை அங்கே தூக்கிட்டு போய் அவருடைய சமாதியிலிருந்து அப்படி மண்ணை எடுத்து தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் அப்படி பிள்ளையார் சொல்லி விடுவாங்க. ஏன்? அது சாதாரண ஆளுடைய சமாதி இல்லை இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பருடைய சமாதி இல்லையா? அப்போ அந்த மண்ணை எடுத்து பிள்ளைகளுடைய நாக்கில் தொட்டு அப்படி ஓம் அப்படி இந்த முதல் பிள்ளையார் சொல்லி போடும்போது அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வித்திறனும் அறிவித்திறனும் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால ஆதி காலத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு எப்படி நடைமுறைன்னு தெரியல. மொத்தத்தில் பெத்த பிள்ளைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு பெத்த தாயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஒரு மண்ணை எடுத்து நாக்கில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் கம்பருடைய சமாதியாகப்பட்ட நாட்டரசன் கோட்டை கருதிப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதியில் இருக்க மண்ணை எடுத்து தான் பெத்த பிள்ளைகளுக்கு நாக்கில் எழுதுவாங்க. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், கம்பன் விட்டு நாயும் கவிதையாய் குறைக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தி அடக்கம் அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஞானோதயம் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது ஐதீகம். அது எங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. தல வரலாறே கேட்க கூடாதோ? நன்றி நன்றி. இப்படியே ஊருக்கு 4 பேர் உட்காந்து சண்டை இழுத்து விடுறதுக்கே உட்கார்ந்து இருக்கிறது. சரிங்கண்ணே, பாப்போமே. மதுரை புதுக்கோட்டை நம்ம ஊருங்க. மதுரை புதுக்கோட்டை அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. கற்றறிந்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் அதெல்லாம் ஒரு எழுதும் கிடையாது. இன்னைக்கு கார்த்திகை ராஜாவா சிவரஞ்சனியா அதோட நீ படிக்கணும். ஊரெல்லாம் வேணாம் பஞ்சாயத்துக்கு. அந்த ஊர் மக்கள் நமக்கு வேணும், நம்ம ஊர் மக்களுக்கு அவர் வேணும். அதனால ஊர் பஞ்சாயத்து வேணாம். இவருக்கு எனக்கும் பஞ்சாயத்து. கொல்லங்குடியில நீங்க பாக்குறோம்.
உங்களை நான் அதாவது எப்படின்னா உங்களை மற்றவர்களை காட்டிலும் உங்களை சந்திக்க ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நீங்க மற்றவர்களை நீங்க என்ன பண்றீங்கிறத நான் நிறைய காதுல கேட்டிருக்கேன். அதனால உங்களை ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது இதுக்காக நான் என்னை ரொம்ப படிச்சவனா நான் சொல்லல, நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது ஒருத்தர் பேச்சுல இன்னொருத்தர் சந்தேகம் வரணுமா? அப்படி சந்தேகங்கள் வெளிப்பட்டால் அவ்விடத்திலே நல்ல கருத்துக்கள். இப்ப நீங்க இங்க என்ன சொல்றீங்க? என்னை ஜெயிச்சு விடுவீங்களா? பண்ணே சொல்லியிருக்காரு, நான் போட்டிக்கு தயார்னே. சரி, இவரா நான் பார்க்க தயாரு. நீங்க தயாரா? நான் ஆரம்பத்திலே முதல்ல வம்பு அதோட இழுத்ததே பேச்ச விடுங்க. நான் தான் வம்பு இழுத்தது. நீங்க ஆரம்பிக்கல பழனி 6 படை வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே, நீங்க பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும். வந்தவனே நான் தானே. தேவர்களுக்கு எங்க போய் வைத்தியம் பார்த்தாங்கன்னே நீங்க எப்பவே நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பத்தி. அதனால ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் நீங்க நடிக்காதீங்க. எனக்கு தெரியுமா நீ என்ன? அப்படியே நாங்க நான் படிப்புல நான் பெரிய ஆள்னு சொல்லல, நான் ஆணவமா பேசல. இந்த நடிப்புல நிறைகுடம் தழும்பும் என்னைக்கும் கூத்தாடாது. குறவோட கூத்தாடுவோம். குறவோட தான் கூத்தாடும். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. ஏங்க, நிறைகுடம் அப்படி ஆட விளைஞ்ச கதிர் தலை குனிஞ்சுதாங்க இருக்கு. பதறுதே ஆடு. பதறுதா அப்படி நீங்க நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்போது பாக்குறதுக்காக பாம்பு படம் எடுத்து அழகா ஆடுதேடா அப்படின்னுக்கலாம். இதுக்காக நல்லா பாம்பு மாதிரி ஊந்துக்கிட்டு நாக்கலாம் பூச்சியும் தலையை தூக்கிட்டு அடிச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? இருக்காது, இருக்காதுங்க. அதனால இன்னைக்கு தலை குனிஞ்சு படிச்சாதான் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும் நாங்க, இல்லையா? அப்ப குனிகிற இடத்துல குனியணும். தலை குனிஞ்சு படிச்சா கேட்க வர்றீங்க.